நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரு இருந்து சிறப்பான ஒரு முறையில் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஏமாற்றி அழகாக அவங்கக்கிட்ட வந்து உண்மையெல்லாம் வாங்கிடலாம், நம்மளோட பையன் யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அவனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருந்தார். ஆனால் நீங்கள் என்னதான் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்களோ அதுக்கு மேலே போய் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி ரேவதி ஒரு பக்கம் அவரோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக எஸ்எஸ்கே ஃபோனில் பேசின்னு இருக்கிற போது நம்ம ரேவதி வந்துடுறாங்க. எஸ்எஸ்கே என்ன பேசுகிறாரு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கவனிச்சிடறாங்க. அடா பாவி எஸ்எஸ்கே, என் வாழ்க்கையை நாசனம் பண்ண வந்தவனே, என்கிட்ட எல்லாம் உண்மையை வாங்குறதுக்கோசம் தான் நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவ மாதிரி நடித்து என்னோட பையனை நீ கொல்ல பார்த்துருக்கு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன்னை நம்பி நான் உண்மையாக சொல்லியிருந்தா என்ன ஆகிறது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோவம் ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனையை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிய வருதுங்க. என்னடா இப்படியெல்லாமா ஒரு பக்கம் மனுஷங்க இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் யோசிக்கதாங்க தோணுது. ஆனால் நம்ம எஸ்எஸ்கே பண்ண விஷயம் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்களே, இதே கண்டுபிடிக்காம இப்படியே ஒரு பக்கம் காலம் கடந்து போயிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு உண்மையும் நமக்கு தெரிய வந்திருக்காது. எஸ்எஸ்கே கிட்ட உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ்எஸ்கே ஒரு பக்கம் எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடக்கலை. அது வெறும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களே, அவங்க போய் கம்பெனியில் அமௌண்ட் வாங்க போகிறாங்க. ஏன்னா சேலரி டே வந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் தராங்க, மறுபக்கம் ரேவதிக்கும் தராங்க. ஆனால் இந்த இடத்துல ரேவதிக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த சம்பளத்தை எடுத்து போய் நம்ம வீட்டில் கொடுக்க முடியாது. தான் என்ன வேலைக்கு போயின்னு இருந்தோம், தான் என்ன வேலைக்கு உங்களை நான் வேலைக்கே போக சொல்ல, உங்களை யார் வேலைக்கு போக சொன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சண்டை போட ஆரம்பிச்சிடாரு, கத்த ஆரம்பிச்சிருவாரு. எதுவுமே பேச முடியாத ஒரு பக்கம், ஐயோ என்னடா இது, நம்மளால சம்பாரிச்ச காசை வீட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுவாங்க. சரி, இந்த கஷ்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், எதுவும் ஒன்றும் வராமல் இருக்காது. அதை நாம் எந்த விதத்தில் கொண்டு போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அதுக்கான மாற்றம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்து கரெக்டாக வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அந்த காசு பணம் எப்படி வந்துச்சுன்றதை விசாரிக்கிறாங்க. நம்ம கௌதமும் கேட்ட உடனே இலக்கிய எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த காசை வாங்கி வந்து கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. நீ அந்த உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த காசை வாங்குவேன், இல்லை இந்த காசை நான் உங்ககிட்ட வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இதனால் சரி வர வழி இல்லை, நம்மக்கிட்ட காசை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், உங்ககிட்ட சொல்லாமல் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நிறைய விஷயங்களெல்லாம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, சம்பளத்தை ஒரு பக்கம் கொடுத்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த இடம் தப்பு தான், இடத்துக்கு மேலே இடத்துக்கு கொடுத்து தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அதே சமயத்தில் பூஜா தான் காதலை சொல்ல வந்திருக்காங்க. காதலை சொல்லுவாங்களா மாட்டாங்களா, காதலை சொன்னால் என்ன நடக்கும், அந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. காதலை சொல்லிட்டா அவ்வளோதான் முடிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க காதலை சொல்கிற இடத்துல தான் வம்பே ஒரு பக்கம் ஆரம்பிக்க போகுது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி மனைவி இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம கௌதம் யாரையும் ஏமாத்தலை, அவரு கரெக்டாக தான் இருக்காரு. ஆனால் பூஜா மனசுக்குள்ளே தான் மேலே ஆசை வச்சுன்னு இருக்காரு, தன்னை காதலிக்கிறாரு. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டேன்றாரு. நாமளாவது சொல்லி தான் ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆனால் அதில் மண் அள்ளி போட்டாங்க. அதே சமயத்தில் அஞ்சலி ஃபோன் பண்ணி, பூஜா சொன்னையா இல்லையா உன் காதலை, சொன்னையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி ஒரு பக்கம் எழுப்பிட்டே இருக்காங்க. நான் இன்னும் என் ஆசையை சொல்லலை, சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை மேலே கதை விட்டுனே இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, இப்படியே போனால் நம்ம இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் அதிகமாகிடுச்சுங்க. பயம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் பொறுமையாக ஒரு பக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறமும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழாக மாறுறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த மாதிரி கோவிந்தா போட்டுன்னு தான் போய் ஆகணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம
கௌதம் இருக்காரு, அவர் வந்து பூஜா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட மனைவி வந்து யாருன்னு சொல்லிட்டு நான் உண்மையை உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தான் மனைவி யார் அப்படின்னு கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. இன்னுமே அந்த இடத்துல பேச முடியலைங்க. அப்படியே மூச்சு திணறது ஒரு பக்கம், பேச்சே வரல அவங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம என்னடா அங்கே பேசுறது, எதுவுமே பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசி அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண போனால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதை விட்டு நடந்ததவே நடந்துன்னு இருந்தால் திரும்ப ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்படி அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இங்கே செஞ்சுட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ரேவதி தான். எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு சண்டை போட்டு எஸ்எஸ்கேவை அடித்து ஓட விட்டுறாங்க. எஸ்எஸ்கேக்கும் தாட்சாயனிக்கும் இப்போ ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்க. தாட்சாயனி கிட்ட இவன் தான் என் வாழ்க்கையை கிடத்தவன், இந்த பார்த்தீங்களா இவன் தான் என் வாழ்க்கைக்கு அடுத்தவன் அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் தாட்சாயனிக்கு செம்ம டென்ஷன் ஒரு பக்கம். ஐயோ, என் வாழ்க்கையை கிடத்த படுபாவி இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு, உன் வாழ்க்கையை வந்தானா கிடத்தானா, இவனை சும்மா விட மாட்டான், டே எஸ்எஸ்க்கு உன்னை துண்டா காணும் துணியா காணும்னு ஓட தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் கோவத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்களா, இவன் இவ்வளோ நேரம் சேடை விட்டுட்டு இப்போ வந்து நல்ல மாதிரியே நடிச்சுட்டு நின்று இருக்கான். ஆனால் இப்போ அவன் போகிற வேலை மிகப்பெரிய ஒரு வேலை. அசால்ட்டாக போயிட்டு 10 பாலுக்கு 20 சிக்ஸுக்கடா அடிப்பான், நோ பால் கேட்டு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டான பிளேயர்னு அது இவரும் தான் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம், வந்து நம்ம தருகேன். சரி வரையருமா, சாப்பிடு, இன்னும் சாப்பிடல, நானும் சாப்பிடல.